ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை பாருங்கள். நான் ஒரு பாடத்திற்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவர்கள் மாலையில் ஊரிலிருந்து வருவார்கள். மாணவர்கள் கற்றுக்கொள்ள தயாராக உள்ளனர். நான் கல்லூரியில் இருக்கிறேன். அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது. இப்போது நான் வகுப்பில் இருக்கிறேன். இந்த வாக்கியங்களில் தொடர்பில்லாத வாக்கியங்கள் என்னென்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த சுச்சுவேஷனுக்கு தொடர்பில்லாத வாக்கியங்கள் இந்த 2 வாக்கியங்களும் பாருங்கள், ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது. மற்றதெல்லாம் பாருங்கள், ஒரே சிச்சுவேஷனில் பேசுகிற மாதிரி இருக்கா? ஸோ தமிழ்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கிலீஷில் நீங்கள் ரீட் பண்ணுறப்பவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எந்த சிச்சுவேஷன் பார்த்து அதுக்கு ரிலேட்டடான சென்டென்சஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். தேவையில்லாத சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை இந்த எக்ஸசைஸ் நல்லா டெவலப் பண்ணும். நவ் செக் திஸ். ஹீ பிளான் டு பில்ட் எ ஹவுஸ். அவர் ஒரு வீடு கட்ட பிளான் பண்ணினார். இட் இஸ் வெரி காஸ்ட்லி. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. த இன்ஜினியர் கேவ் எ பிளான். இன்ஜினியர் ஒரு பிளான் கொடுத்தாரு. எ பர்சன் பாட் எ லேண்ட். ஒருத்தர் நிலம் வாங்கினார். த மெம்பர்ஸ் ஆர் அலோட் டு வாட்ச். உறுப்பினர்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஹீ கன்சல்டட் அன் இன்ஜினியர். அவர் ஒரு இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணார். நவ் இந்த வாக்கியங்களை வாசிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் நான் சிம்பிளான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு தேவையில்லாத சென்டென்சஸ் எடுத்தோம்னா, இட் இஸ் வெரி காஸ்ட்லி, த மெம்பர்ஸ் ஆர் அலோட் டு வாட்ச். இந்த 2 வாக்கியங்களும் இந்த சிச்சுவேஷனுக்கு நான் ரிலேட்டட். மற்ற வாக்கியங்கள்லாம் பாருங்கள். இந்த ஒன்றுன்னு மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள், எ பர்சன் பாட் எ லேண்ட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ பிளான் டு பில்ட் எ ஹவுஸ். அடுத்து ஹீ கன்சல்டட் அன் இன்ஜினியர். அடுத்து த இன்ஜினியர் கேவ் எ பிளான். ஸோ நான் ரிலேட்டட் சென்டென்சஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சென்டென்சஸையும் ஒரு ஆர்டராக நம்ம மாற்றிட்டோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுடைய ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு செட் பாருங்கள். பொறுமையாக வாட்ச் பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. சென்டென்சஸை ஆர்டர் பண்ணுங்கள். இதுக்கு ரிலேட்டட் இல்லாத வாக்கியங்களை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களால் சென்டென்சஸ் வாசிக்கிறப்பவே அதனுடைய மீனிங் தெரிஞ்சிருக்கும். சரியான ஆர்டரில் நீங்கள் திங்க் பண்ணிங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். அகெயின் பாஸ் தி வீடியோ, ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ். லாஸ்ட் 2 சென்டென்சஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாத சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன், தே கட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறாங்க, அதை வேக வைக்கிறாங்க, வேக வச்சுட்டு மசாலா பவுடர் ஆட் பண்ணுறாங்க, தென் டிஷ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. தே ஹாவ் ப்ரிப்பேர்ட் எ லெசன் பிளான். ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. வி க்ரோ பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். தே வில் டீச் ஆஸ் பர் தி லெசன் பிளான். தே டுக் சம் ஸ்னாப்ஸ். காலேஜ் வில் ரீஓப்பன் ஆன் மண்டே. நவ் ஆர்டர் பண்ணுங்கள். தேவையில்லாத வாக்கியங்களை செலக்ட் பண்ணுங்கள். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். எல்லாமே காலேஜ் ரிலேட்டடாக, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்குது, லெசன் பிளான் ரிலேட்டடாக இருக்குது. இந்த 2 வாக்கியங்கள், வி க்ரோ பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், நாங்கள் செடிகளையும் மரங்களையும் வளர்க்கிறோம். இது தே டுக் சம் ஸ்னாப்ஸ். தீஸ் 2 sentences ஆர் நாட் ரிலேட்டட் டு திஸ் சிச்சுவேஷன். நவ் ரீட் தீஸ் சென்டென்சஸ். ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான், உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். ஆர்டர் பண்ணுங்கள். தேவையில்லாத வாக்கியங்களை கண்டுபிடிங்க. ஒரு மர்டர், அதை பற்றின வாக்கியங்கள். யூ மஸ்ட் அப்டேட் யுவர் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நான் ரிலேட்டட் சென்டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கம்ப்யூட்டர் ஹேஸ் எக்ஸ்டர்னல் டிவைசஸ். ஸோ இந்த 2 வாக்கியங்களும் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் செட். பொறுமையாக ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரீட் பண்ணுறப்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. மரங்கள் வளர்க்குறத பற்றி வாக்கியங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வாக்கியம், எ ட்ரீ கிவ்ஸ் அஸ் ஃபுட் அண்ட் ஏர். இதில் நான் ரிலேட்டட் சென்டென்சஸ். த இன்ட்ரெஸ்ட் வில் பி டெபாசிட்டட். ப்ரிப்பேர் சம் ஸ்வீட்ஸ் ஃபார் தம். நவ் ரீட் தீஸ் சென்டென்சஸ். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
நான் ரிலேட்டட் சென்டென்சஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மற்ற சென்டென்சஸை ஆர்டர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் அப்படிங்கிறத பற்றி வாக்கியங்கள் இருக்குது. அதில் there is a cup of milk, cat loves to drink milk அப்படிங்கிறது இந்த இதுக்கு மேட்ச் ஆகாது. Now read these sentences and find out the two sentences, non-related sentences. இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை பற்றி வாக்கியங்கள் இருக்குது. வைரஸ் ஸ்ப்ரெடிங் இஸ் கண்ட்ரோல்டு, எவ்ரி ஒன் கீப்ஸ் எவ்ரி திங் க்ளீன் அப்படிங்கிற இந்த 2 வாக்கியங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு ரிலேட்டட் இல்லாதது. ஃபைனலாக ஒரு செட் பொறுமையாக வாட்ச் பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுடைய ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். வாசிக்கிறப்பவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் ஸ்கில். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.